Would you just turn with me to Romans chapter 16? தயவு செய்து ரோமர் 16ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். And I will read verse 3. 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Romans 16:3. ரோமர் எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Greet Priscilla and Aquila, my helpers in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். Father, now we come to you in Jesus' name. பிதாவே, இப்போதும் இயேசுவின் திருநாமத்தில் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். We are thankful to you for your precious word. உம்முடைய விலையேற பெற்ற திருவார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Pray, Lord, that you will break it and expound to us. தேவரீர், இதை பிட்டு எங்களுக்கு விவரித்து தரும்படி உம்மிடத்தில் கேட்கிறோம். Let our hearts be enriched with, Lord, the freshness and the power of the word. உம்முடைய திருவார்த்தையின் புத்துணர்வினால் வல்லமையினால் எங்கள் இருதயம் இன்றைக்கு வலுவூட்டப்படுவதாக. That we may march forward with the power of the Holy Ghost to win souls for Christ. கிறிஸ்துவுக்காய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நாங்கள் முன்னேறி செல்லுவோமாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Apostle Paul, when he wrote the epistle to Romans, he said, Greet Priscilla and Aquila, my helpers in Christ Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதின போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் என்று அவர் சொல்லுகிறார். Almost the whole chapter of Romans 16 deals with the names of the servants of God with whom he was involved. ரோமர் 16ஆம் அதிகாரம் முழுவதுமே எடுத்து பார்த்தால் யார் யாரோடெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்திலே தொடர்பு வைத்திருந்தாரோ அத்தனை ஊழியக்காரருடைய பெயர்களையும் பட்டியல் போட்டு காண்பிப்பதை பார்க்க முடியும். He expresses his love, greetings, regard, and also tells the benefits he received from them. ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் தான் கொண்டிருந்த ஐக்கியத்தினால் அவர் கொண்டிருந்த பெற்றுக்கொண்ட பயன்களையும் அந்த ஊழியக்காரர்களை வாழ்த்தி அவர்களுக்கு மேல் கொண்டிருந்த நன்றியை அவர் வெளிப்படுத்துவதை காட்ட முடியும். The Holy Spirit laid upon my heart to talk to you on this couple. பரிசுத்த ஆவியானவர் இந்த தம்பதியரை குறித்து உங்களோடு பேசும்படியான ஒரு பாரத்தை என் இருதயத்திலே வைத்தார். Aquila and Priscilla. ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள். But I am surprised to see sometimes the name Priscilla comes first and Aquila follows. ஆனாலும் எனக்கு ஆச்சரியம் தரும் செய்தி என்னவென்றால் சில நேரங்களிலே பிரிஸ்கில்லாள் என்ற பெயர் முந்தி வந்து அதை தொடர்ந்து பின்னாலே ஆக்கில்லா வருவதை பார்க்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுகிறேன். Usually the husband's name comes first, then the wife, isn't it? வழக்கமாக புருஷன் பெயரை சொல்லிவிட்டு பின்புதானே மனைவியின் பெயர் வரும். But here and other places, some other places, Priscilla and Aquila. ஆனால் இங்கேயும் மற்ற ஒரு சில இடங்களிலேயும் பிரிஸ்கில்லாளுடைய பெயர் முதலிடத்தை பெறுவதை பார்க்கிறோம். It seems they are a good couple in Christ Jesus. இதை பார்க்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு சிறந்த தம்பதியராய் இவர்கள் இருந்ததை காணலாம். Husband and wife. Aquila, husband, Priscilla, wife. இவர்கள் இருவரும் புருஷன் மனைவிகள். ஆக்கில்லா புருஷன், பிரிஸ்கில்லாள் மனைவி. While Paul greeted the people in this list of servants of God, this couple had the first priority to receive greetings. இந்த அதிகாரத்திலே பட்டியல் போடப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் வாழ்த்துரை செலுத்துவதிலே இந்த தம்பதியருடைய பெயர்தான் முதலிடத்தை பெறுவதை காணலாம். When Paul said my helpers or fellow servants, he meant they are all people sharing the burden of the ministry with Paul. பவுல் அப்போஸ்தலன் எனக்கு உதவி செய்கிறவர்கள், என் உடன் ஊழியர்கள், வேலையாட்கள் என்று சொல்லும் பொழுது அவர் தாங்கி சுமந்து வழிநடத்தின மாபெரும் ஊழியத்திலே தன்னோடு கூட இணைந்து தாங்கினவர்களை குறித்து தான் அப்படி சொன்னார். And it is a must
in every ministry. ஒவ்வொரு ஊழியத்திலேயும் இப்படி ஒரு உடன் ஊழியர்கள் தாங்க வேண்டிய கடமை கட்டாயமான ஒன்று. In this connection, I would like to caution you of the character of the co-workers, fellow servants. இந்த சந்தர்ப்பத்திலே ஊழியத்திலே உடனிருந்து தாங்குகிற உடன் வேலையாட்களாய் இருக்கிறவர்கள் தங்களுடைய சுபாவம் குணதிசயங்களிலே இருக்க வேண்டிய நிதானத்தை குறித்த எச்சரிப்பை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I am trying to drive in your heart the first thought only. முதல் குறிப்பை மட்டும்தான் உங்கள் இருதயத்துக்குள்ளாய் நான் துளைத்தனுப்ப விரும்புகிறேன். My helpers in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள். Lord Jesus Christ said a parable in Matthew's Gospel, chapter 24. மத்தேயு சுவிசேஷத்தின் 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொன்னார். And in verse 49 we read, and he shall begin to smite his fellow servants and to eat and to drink with the drunkard. 49ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். Note here the fellow servants. இங்கே பாருங்கள், தன் உடன் வேலைக்காரர். As you read Aquila and Priscilla, here is a parable where Jesus said about the fellow servants. ஆக்கில்லாலை பிரிஸ்கில்லாலை குறித்து வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு ஓமையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். தன் உடன் வேலைக்காரரை He appointed a faithful, he wanted a faithful and a wise servant to look after the household. தன்னுடைய வீட்டு காரியங்களை கவனித்துக் கொள்ளும்படியாய் உண்மையுள்ள ஒரு நல்ல உடன் ஊழியரை அவர் எதிர்பார்த்தார். He gave him works, he gave him some responsibility. சில வேலைகளை, சில உத்தரவாதமான கடமைகளை அவர் அவனுக்கு தந்திருந்தார். Who is actually the faithful good servant before the Lord? கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள நல்ல வேலைக்காரனாய் காணப்படுபவன் யார்? It is only that servant which is found in the work allotted to him at the time when the master comes. எஜமானன் வரும்போது எஜமானன் கையிலே ஒப்படைத்திருந்த உத்தரவாதமான வேலையை செய்கிறவனாய் காணப்படுகிறவன் எவனோ அவன்தான் அந்த உண்மையுள்ள நல்ல ஊழியக்காரன். But we see here a quarrel, fights among the people. ஆனால் இங்கே பார்க்கிறோம் அவர்களுக்குள்ளே ஒரு சண்டை சச்சரவு. You see, either the one who rules or the one who are ruled should not have quarrels and fights. பொறுப்பெடுத்து நடத்துகிற அதிகாரம் படைத்தவராய் இருந்தாலும் சரி, அவருக்கு கீழே இருந்து ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, சண்டை சச்சரவு போட வழி இல்லை. Sometimes the head may be all right, but the subordinates may not be quite all right. சில சமயங்களிலே தலைவர் சரியான நிலையிலே இருந்து நடத்தலாம், ஆனால் கீழே இருக்கிற உடன் ஊழியர்கள் நன்றாய் இல்லாமல் இருக்கலாம். There may be fights, there may be quarrels, there may be misunderstandings and so on. அவர்களுக்குள்ளே சண்டைகள், சச்சரவுகள், கூப்பாடு, தவறான கருத்து வேறுபாடுகள். So the character of the helpers, co-workers, fellow servants should be exemplary. ஆகவே உடன் ஊழியர்களாய் இருக்கிற உடை வேலையாட்களுடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள் முன்மாதிரியுள்ள நல் நடக்கைக்குரியதாய் காணப்பட வேண்டும். They should not have the carnal nature. மாம்சீக சுபாவம் அவர்களுக்குள் இருக்கக்கூடாது. That is to say, to lose temper, to eat and to drink and to smite and so on. அப்படி என்றால் எளிதில் கோபப்பட்டு புசித்து குடித்து வெறித்து சண்டை போடுகிற அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் காணப்படக்கூடாது. The fellow servants, helpers, co-workers should be exactly like that of the one who is the leader. உடன் ஊழியராய் இருக்கிற உடன் வேலையாட்கள் உதவி செய்கிற ஒவ்வொருவரும் தலைவர் எப்படி இருக்கிறாரோ அதை போலவே இருக்க வேண்டும். The second thought for you. இரண்டாவது குறிப்பு. When I thought of Aquila and Priscilla, I wanted to know the meaning of it. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவர்களை குறித்து நினைத்த உடனே அந்த பெயருடைய அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். Let me deal with Aquila.
Priscilla is hidden with Aquila. ஆக்கில்லாவோடு மட்டும் இன்றைக்கு நான் உங்களோடு இடைபடுகிறேன். ஆக்கில்லாவுக்குள்ளேயே பிரிஸ்கில்லாள் மறைந்து இருக்கிறாள். There are three meanings for Aquila. ஆக்கில்லா என்ற அந்த பெயருக்கு மூன்று அர்த்தங்கள் உண்டு. In Hebrew it means I shall be nourished. I shall be nourished. எபிரேய பாஷையிலே நான் நல்ல போஷாப்புடன் தேற்றப்படுவேன். In Latin it means ego. லத்தீன் மொழியிலே அது கழுகு என்ற அர்த்தம் கொள்ளும். In Greek language it is immovable. கிரேக்க பதத்திலே அது அசைக்கப்பட முடியாத ஒன்று. It is good that we know the meanings of the names also, for at times the meanings of the names correspond with their life. சில சமயங்களிலே பெயர்களுடைய அர்த்தத்தை அறிந்து கொள்வது மிக மிக நல்லது. ஏனென்றால் அந்த பெயரின் அர்த்தங்கள் அந்த பெயருடைய ஒரு வாழ்க்கையில் உள்ள அனைத்து தன்மைகளிலேயும் ஒத்து போவதை காண முடியும். Sometimes it is not also. சில நேரங்களிலே பெயருக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமலும் போவதுண்டு. But when parents give a name to the children, they have a thought, reason behind. ஆனால் பெற்றோர் ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது அதற்கு பின்னே ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் வைக்கிறார்கள். I believe when the name Aquila was given to him, there have so much of meanings in it and love, concern for him. ஆக்கில்லாவின் பெற்றோர் அந்த பெயரை தங்கள் மகனுக்கு சூட்டும் பொழுது அவ்வளவுக்கு அதிகமான அன்பையும் அக்கறையையும் தங்கள் மகன் பேரில் வைத்ததனால் அந்த பெயரை வைத்திருப்பார்கள். I shall be nourished in Hebrew language. எபிரேய பதத்திலே நான் போஷாப்புடன் தேற்றப்படுவேன். We are not concerned with the physical nourishment alone, but the spiritual nourishment. சரீர புஷ்டியை குறித்து மட்டும் கருத்தில் கொள்ளாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடைய வேண்டிய புஷ்டி போஷாப்பை கருத்தில் கொள்வோமாக. Only those who feed upon the heavenly manna, the word of God, could be nourished well. பரலோக மன்னாவான தேவனுடைய திரு வார்த்தையிலே யார் அதிகமாய் தங்களை போஷித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் புஷ்டி அடைவார்கள். If you want to be nourished, you must sit upon and read the scripture quietly, lovingly, deeply also. நல்ல போஷாப்புள்ள ஊட்ட சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அமைதியாக ஒரு இடத்திலே தனியாக உட்கார்ந்து ஒரு மிருதுவான ஆழமான தியானத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். And the name of Aquila corresponded with his life. ஆக்கில்லாவின் பெயர் அவருடைய ஜீவியத்தோடு கூட மிகவும் தொடர்புடைய ஒன்றாய் இருக்கிறது. When we know the meaning in Greek, immovable, கிரேக்க பதமாகிய அசைக்கப்பட முடியாதவர் என்ற அந்த அர்த்தத்தோடு நாம் பார்க்கும்போது really it happened in his life and his wife's life. உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மனைவியின் வாழ்க்கையிலே நடந்ததை காண முடியும். In chapter 18 verses 1 and 2, 3 we read. 18ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே இதை வாசிக்கிறோம். After Acts of the Apostles. அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 18ஆம் அதிகாரம். After these things Paul departed from Athens and came to Corinth and found a certain Jew named Aquila, born in Pontus, lately come from Italy, with his wife Priscilla, because the Claudius had commanded all Jews to depart from Rome, and came unto them. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தால் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதரையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். We are not sure of the exact date of the conversion of this couple. இந்த தம்பதியர் என்றைக்கு மனமாற்றம் அடைந்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற அந்த சரியான தேதி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். They were in Rome. ஆனால் அவர்கள் ரோமாபுரியில் இருந்தார்கள். The emperor of Rome, Claudius, commanded that all the Jews should go out from Rome. ரோம பேரரசர் கிலவுதி ராயன் எல்லா யூத குடிமக்களும் ரோமாபுரியை விட்டு குடியேறி விட வேண்டும் என்ற ஒரு கட்டளையை போட்டிருந்தார். These are a Jewish couple, Aquila and Priscilla.
இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவர்கள் இருவரும் யூத தம்பதியர். And they were in Italy, Pontus, and they had to also leave Rome and come to Corinth. அவர்கள் இத்தாலியாவில் இருந்த பொந்து பட்டணத்தில் இருந்தபடியினாலே அவர்கள் ரோமாவை விட்டு புறப்பட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் வந்தது. And this teaches a lesson for us. இதிலிருந்து நமக்கு ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Exactly according to the meaning of the name Aquila, he was immovable. ஆக்கில்லா என்ற அந்த பெயருடைய சரியான அர்த்தத்தின்படியே அவர் அசைக்கப்பட முடியாதவராய் வாழ்ந்தார். That is to say, let come what may. என்ன வந்தாலும் சரி, Whether the king allows me to live in Rome or sends me out of Rome. பேரரசர் என்னை ரோமாவிலே குடியிருக்க விட்டாலும் சரி, இல்லாவிட்டால் ரோமாபுரியை விட்டு என்னை வெளியேற்றினாலும் சரி, I don't care. அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. We don't care. நாங்கள் கவலைப்படுவதில்லை. They were a couple unmindful of any kind of suffering. எந்த விதமான பாடுகள் வந்தாலும் சரி, பொருட்படுத்தாத மனம் படைத்த தம்பதியர். They might have been appreciated or set aside completely, but they didn't care. ஒருவேளை அவர்கள் பாராட்டும் பெறலாம், இல்லாவிட்டால் முழுவதுமாய் ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டாலும் பரவாயில்லை, அதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. So I want to say that Aquila and Priscilla were immovable in their calling and in their work. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவருடைய அழைப்பிலே கொடுக்கப்பட்ட வேளையிலே அசைக்கப்பட முடியாதவர்களாய் ஸ்திரமாய் நின்றார்கள். We, the servants of God, also should remember at this context a verse found in Colossians chapter 1 verse 22-23. இந்த சந்தர்ப்பத்திலே ஊழியர்களாகிய நாம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தை நினைவில் கொள்ள வேண்டும். 22 maybe in Tamil, 23 in English. Colossians, if we continue in the faith grounded and settled and be not moved away from the hope of the gospel which ye have heard. தமிழில் 22ஆம் வசனம், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால். That is Aquila. இதுதான் ஆக்கில்லாவின் வாழ்க்கை. Who is Aquila? ஆக்கில்லா யார்? Aquila is one who continues in the faith, who is grounded, who is settled, who is not moved away from the hope of the gospel. ஆக்கில்லா யார் என்று கேட்டால், அவர் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்து நின்றவன். Whether you drive me out of Rome or drive me out of any other country, I don't care. ரோமாபுரியை விட்டு நீங்கள் வெளியே என்னை துரத்தினாலும் சரி, இல்லாவிட்டால் வேறு எந்த தேசத்தை விட்டு என்னை வெளியே துரத்தினாலும் சரி, அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். Even if I am driven out of the house, வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டாலும் கூட சரி, no problem, no botheration. அதை குறித்து நான் கவலைப்படுவதே I இல்லை. will continue in the faith. நான் விசுவாசத்திலே நிலைத்து I will நிற்பேன். be grounded, I will be settled, I shall not be moved from the hope of the gospel. நான் கேட்ட சுவிசேஷத்தின் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் நிலைத்து நிற்பேன். Glory be to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Exactly according to the meaning of his name, he was like an eagle looking always up. தன்னுடைய பெயரின் அர்த்தத்துக்கேற்ப ஆக்கில்லா எப்பொழுதுமே ஒரு கழுகை போல் உன்னத உயர்ந்த நோக்கை உடையவராய் It வாழ்ந்தார். only reflects, both of them reflect, say, we are not earthly, but we are heavenly. அவர்கள் இருவருடைய வாழ்க்கையும் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுவதெல்லாம், நாங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். When we are baptized, Bible says that we are raised up and then we are seated in the heavenly places with Jesus. நாம் ஞானஸ்தானம் பெற்ற உடனே வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள்ளாய் எழுப்பப்பட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். We the servants of God should always have a heavenly look. ஊழியக்காரர்களாகிய நமக்கு எப்பொழுதுமே ஒரு பரலோகத்தின் கண்ணோக்கு இருக்க வேண்டும். We are not to be always settled in earth, thinking that worries of earth, pressure of earth, etc. பூமிக்குரிய சிந்தை படைத்தவர்களாய், எப்பொழுதுமே இந்த பூமியின் நாட்டம் உடையவர்களாய்,
இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்த கரிசனை கவலையுடையவர்களாய் நிலை கொண்டு விடக்கூடாது. Some servants of God make a mistake. சில கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தவறு செய்வார்கள். They are always earthly minded. எப்பொழுது பார்த்தாலும் இந்த பூமிக்குரிய சிந்தை தான் அவர்களுக்குள் இருக்கும். Family minded. குடும்ப எண்ணம் தான். Children minded. பிள்ளைகளை குறித்த எண்ணம். Work minded. எப்பொழுதும் செய்ய வேண்டிய வேலை. Money minded. பணம் சிந்தை தான் அவர்களுக்குள். God only knows if he goes into the character of the life. ஒவ்வொருடைய வாழ்க்கையின் சுபாவத்துக்குள் நுழைந்து சென்றால் தேவன் மாத்திரம்தான் அதை பார்த்து அறிவார். Outwardly they may seem to be good believers, servants of God. வெளியரங்கமாய் பார்க்கும் பொழுது பார்வையின் தோற்றத்துக்கு நல்ல ஊழியர்களாய் விசுவாச வீரர்களாய் காட்சி அளிப்பார்கள். When they get up from the bed, ஆனால் படுக்கையிலிருந்து எழும்பும் போதே what is the first thought you have? முதல்ல உங்களுக்கு வருகிற சிந்தனை என்ன? Family minded. குடும்ப பாரம். Money minded. பணம் தான் அவர்கள் மனம். Work minded. என்ன வேலை செய்யலாம் அதுதான் எண்ணமெல்லாம். Where to go, what to do. எங்கே போவது, என்ன செய்வது. What is today's program? இன்றைய நிகழ்ச்சி நிரல்கள் என்ன? Where can I go? நான் எங்கே போகலாம்? Which friend can I meet? எந்த நண்பரை போய் சந்திக்கலாம்? Which shop can I go and buy something? எந்த கடைக்கு போய் என்ன வாங்கலாம்? Roaming about. அங்குமிங்குமாய் சுற்றி திரிவது. No. இல்லை. You are not to be earthly, but you are to be heavenly. நீங்கள் பூமிக்குரியவர்களாய் இருக்க கூடாது, பரலோக மனம் படைத்தவர்களாய் வாழ வேண்டும். Aquila and Priscilla are like eagles, heavenly minded. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் கழுகுகளைப் போல உன்னத சிந்தை, பரலோக சிந்தை படைத்தவர்கள். Let me ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கட்டும். Are you a couple or individual servant of God like Aquila and Priscilla? தம்பதியராய் ஊழியம் செய்தாலும் சரி, தனிப்பட்ட ஊழியர்களாய் இருந்தாலும் சரி, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை போல் நீங்கள் இருக்கிறீர்களா? God ask you and answer God. தேவன் உங்களை பார்த்து கேட்கட்டும், தேவனுக்கு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். The third one with Aquila and Priscilla is ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் இவர்களை குறித்த மூன்றாவது காரியம் என்னவென்றால் their hospitality. அவர்களுடைய விருந்தோம்பலின் தன்மை. Acts 18, if you read further, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை மேற்கொண்டு வாசிப்போமானால் third verse, if we find here, because he was of the same craft, he abode with them and wrought. For their occupation they were tent makers. மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள், தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். Paul was able to find an open door to the house of Aquila and Priscilla. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் இவருடைய வீடு பவுல் அப்போஸ்தலனுக்காக திறக்கப்பட்டிருப்பதை பவுலால் காண முடிந்தது. We read Paul came to Corinth. வாசிக்கிறோம், பவுல் கொரிந்துவுக்கு வந்தார். And Aquila and Priscilla also were at Corinth at that time. அந்த நேரத்திலே ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் கொரிந்துவிலே இருந்தார்கள். They were tent makers. அவர்கள் கூடாரம் பண்ணுகிறவர்கள். And they gave a warm welcome to Paul. அவர்கள் ஒரு நல்ல வரவேற்பை பவுலுக்கு கொடுத்தார்கள். Probably said, brother Paul, please come and stay with us in our house. ஒருவேளை சொல்லியிருப்பார்கள், சகோதரனாகிய பவுலே தயவு செய்து வந்து எங்கள் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று ஒரு மனமுவந்த வரவேற்பு கொடுத்திருப்பார்கள். See, a servant of God family should have always a welcoming spirit. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரருடைய குடும்பம் எப்பொழுதும் வரவேற்கிற ஆவி படைத்தவர்களாய் இருக்க வேண்டும். It is possible provided you have Christ's love within you. உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் அன்பு இருக்கும் என்றால் இது சாத்தியமாகும். If you are well based on the love of Christ and what Christ did for us, we will give hospitality, affection, welcome for others to our own home. கிறிஸ்து நமக்காக செய்த அந்த தியாகமான அன்பிலே நாம் நினைத்து அந்த அன்பின் ஆழத்திலே வேரூன்றி இருப்போம் என்று சொன்னால் எப்பொழுதும் மற்றவர்களை சிநேகித்து வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த விருந்தோம்பலின் தன்மை நமக்குள் வந்துவிடும். We read in Hebrews, let brotherly love continue. எபிரேயரிலே வாசிக்கிறோம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது among you. உங்களுக்குள்ளே. Some people, because of the being saturated in the brotherly love, entertained even the angels. சிலர்
இந்த சகோதர சிநேகத்திலே நிலைத்திருந்ததினாலே தேவதூதரையும் போஷித்ததுண்டு. They welcomed the angel. அவர்கள் தேவதூதர்களுக்கும் நல்வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. How about you? உங்களை குறித்து எப்படி? Supposing some person says they come and meet you, what will you say? ஒருவேளை யாராவது நான் வந்து உங்களை பார்க்கிறேன் என்று சொன்னால் நீங்க என்ன சொல்லுவீங்க? We sometimes close the door. சில நேரங்களிலே கதவை அடைத்து விடுவோம். We are not generally here. Sometimes we go out. Our house may not be convenient to you. வழக்கமாகவே நாங்கள் வீட்டில் எப்பொழுது இருக்கிறதில்லை. சில நேரங்களிலே நாங்கள் வெளியே போய் விடுவோம். எங்க வீடு உங்களுக்கு அவ்வளவு வசதியா இருக்காதுங்க. Is an indirect way of saying no, don't come here. என் வீட்டுக்கு வராத, உனக்கு நான் உள்ள இடம் கொடுக்க முடியாது என்று மறைமுகமாய் சொல்லுகிற ஒரு வழி அது. But Aquila and Priscilla were not like that. ஆனால் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அப்படி இல்லை. You find this characteristic in them continuing till the end of their lives. அவர்கள் வாழ்க்கையிலே இந்த விருந்தோம்பல் செய்கிற அனுபவம் குணாதிசயம் வாழ்க்கையின் இறுதி வரை தொடர்ந்து இருப்பதை காண முடியும். It is the outcome, the hospitality is the outcome of the affection they have with God's children, God's servants. தேவ ஊழியர்களோடு, தேவனுடைய ஜனங்களோடு, பிள்ளைகளோடு அவர்கள் கொண்டிருந்த அந்த அன்பு பாசம், அதன் விளைவுதான் இந்த விருந்தோம்பலின் தன்மை. Hospitality is not suddenly born. It is the outcome of the affection in heart. விருந்தோம்பல் என்கிற இந்த காரியம் அம்சம் திடீரென்று யாருடைய இருதயத்திலேயும் பிறந்து விடாது. மாறாக ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற அன்பும் பாசமும் தான் இருதயத்திலே இந்த தன்மையை வளர்த்து விடும். And this affection of hospitality which led to affection with Paul led Aquila and Priscilla to go along with Paul up to Ephesus. அன்போடு கூட பவுலை அழைத்து அவரை வீட்டிலே உபசரிக்கும்படியாய் அவர்கள் நடந்து கொண்ட அந்த சுபாவமானது தொடர்ந்து பவுலோடு கூட இணைந்து எபேசு வரை ஊழியத்திலே முன்னேறி செல்ல உதவியது. There's a problematic verse in Acts chapter 18. அப்போஸ்தலர் நடபடிகளின் 18ஆம் வசனத்திலே மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு வசனம் உண்டு. We don't know the correct interpretation. சரியான வியாக்கியானம் என்னவென்று நமக்கு தெரியாது. If you read Acts 18:18, you will know that. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை வாசித்தால் அது உங்களுக்கு தெரிய வரும். Paul after this tarried there yet a good while, and then took his leave of brethren, and sailed thence into Syria, and with him Priscilla and Aquila, having shorn his head in Cenchrea, for he had a vow. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். Sometimes people ask me a question, what is this pastor? சில நேரங்களிலே ஜனங்கள் என்னை பார்த்து இந்த என்ன பாஸ்டர்யா என்று கேட்பார்கள். Difficult to answer. இந்த பிரார்த்தனை என்ன என்றால் பதில் சொல்லுவது கஷ்டம். How is that Paul also shorn his head in that place, for he had a vow? தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் பவுல் அந்த இடத்திலே தலை சவரம் பண்ணி கொண்டான் என்று இருக்கிறது. இது எப்படி? What is this பிரார்த்தனை? இந்த பிரார்த்தனை என்ன? Does it not look to be a heathen, a Gentile origin? இது ஒரு புறஜாதி மக்களிடையே காணப்படுகிற ஒரு காரியத்தை போல் தோன்றுகிறது அல்லவா? These habits were found among the Jews. இந்த பழக்கம் யூதர்களுக்குள்ளே காணப்பட்ட ஒன்று. Even if you read chapter 21 of Acts, you find there Paul getting involved. 21ஆம் அதிகாரத்தை நடபடியில் அப்போஸ்தலர் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது இதை போன்ற ஒரு செய்கையிலே பவுல் ஈடுபட்டிருப்பதை காண முடியும். He didn't do that, but he was responsible. He spent money for this haircut. பவுல் அப்போஸ்தலன் அங்கே தலை சவரம் பண்ணிக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த பொருத்தனையை நிறைவேற்றும்படியான சில மனிதர்களுக்கு செலவு பண்ணுகிற பொறுப்பை பவுல் ஏற்க வேண்டியதாயிற்று. That was not a shaving, you see. That was not a shaving our cheeks, but you find his head shorn. முகசவரம் பண்ணிக்கொள்ளுகிறதல்ல, அவருடைய தலையை அவர் மழித்துக் கொள்ள வேண்டியதாயிற்று. மொட்டைன்னு சொல்லியா? மொட்டை அடிக்க வேண்டியதாக இருந்தது. Something like that, hair being given.
அவர் எங்கேயோ போய் முடிவெடுப்பதை போன்ற ஒரு மொட்டை போடுகிற பழக்கம். People have asked me question, I am not able to give a proper answer yet, even now. என்னிடத்திலே கேள்வி கேட்டவர்களுக்கு இப்பொழுது வரை சரியான பதில் என்னால் விளக்கமாய் கொடுக்க முடியவில்லை. But the commentators of the Bible are of opinion that there was a strong habit among the Jews to do it. ஆனாலும் வேதாகம விற்பன்னர்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்னவென்று கேட்டால், யூதர்கள் மத்தியிலே மிகவும் பலமான ஒரு உறுதியான கட்டுப்பாடு இந்த பழக்கம் இருந்து வந்தது. The Jews had this habit of giving the whole of the hair. You know, that was their culture, that was their habit. யூதர்களுடைய கலாச்சாரத்திலே அவர்கள் தங்களுடைய தலையில் இருக்கிற முடி முழுவதையும் மொட்டையடித்துக் கொள்ளும்படியான ஒரு உறுதியான கட்டுப்பாட்டை பழக்கமாய் கொண்டிருந்தார்கள். Not all, but some people had a vow. எல்லாரும் அல்ல, சிலர் ஒரு உறுதியான பொருத்தனை பள்ளி கொள்ளுகிறவர்கள். You read also in Numbers the vow of the Nazarite. என்னாகும் புத்தகத்திலே நசரேய விரதத்தின் பொருத்தனை குறித்து வாசிக்கிறோம். But I don't know that this belongs to that. ஒருவேளை இந்த பொருத்தனையும் அதோடு கூட சம்பந்தப்பட்டதா நான் அறியேன். Why Paul did it, we don't know. ஏன் பவுல் இதை செய்தார் அதுவும் தெரியாது. We should go to heaven and ask him, why did you do that? பரலோகத்தில் போய் தான் பவுலிடத்திலே நீர் ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்க வேண்டும். Some commentators are of opinion that it was not Paul being a matured person, but it was Aquila one day. சில வேதாகம பண்டிதர்கள் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், இவ்வளவு தேர்ச்சி பெற்றிருந்த பவுல் அப்போஸ்தலன் அதை செய்யவில்லை, ஆனால் ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் தான் ஆக்கிலா தான் அதை செய்தார் என்று சொல்லுகிறார்கள். பிரிஸ்கில்லான்னு சொன்னா எல்லாரும் சண்டைக்கு வந்துருவாங்க நம்மள. All of you would come to fight with us. Only Aquila. ஆக்கிலா தான் அதை செய்திருப்பார் என்று சொல்லுகிறார்கள். We don't know. நமக்கு தெரியவில்லை. If you got any revelation, please talk to me afterwards. தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது வெளிப்படுத்தல் விளக்கம் கிடைத்திருந்தால் பின்பு வந்து என்னிடத்திலே பேசுங்கள். Is it anyway? One thing we understand about Aquila. எப்படி இருந்தாலும் ஆக்கிலாவை குறித்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகிறோம். We read here, with him Priscilla and Aquila had gone. பவுலோடு கூட ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் இணைந்து சென்றதை பார்க்கிறோம். The hospitality they had for Paul, resulting in a deep affection with him, made them go up to Ephesus. பவுலுக்கு அவர்கள் பவுலை ஏற்றுக்கொண்டு விருந்தோம்பல் செய்தவனை உபசரித்த அந்த அன்பு பவுலோடு கூட ஏறி ஊழியத்திலே பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு உந்தி தள்ளிவிட்டது. Listen, கவனியுங்கள். To minister together with others is a difficult task. மற்றவர்களோடு இணைந்து ஊழியம் செய்வது என்பது கடினமான ஒரு பணியாகும். We can be alone and serve the Lord. நாம் தனியாக இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் ஊழியம் செய்யலாம். I am called and I will do the ministry. I will go anywhere. I will speak. I will preach. Easy. நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், எங்கேயும் போவேன், எல்லா இடத்திலேயும் பேசுவேன், பிரசங்கம் பண்ணுவேன், எளிதான காரியம். But if you mix up somebody with you, the problem comes. ஆனால் உங்களோடு கூட யாராவது சேர்ந்து கொள்ள நீங்கள் இடம் கொடுத்தால் பிரச்சனை வந்துவிடும். Sometimes the problem is among the husband and wife itself. சில நேரங்களிலே புருஷன் மனைவிகளுக்கு இடையே பிரச்சனை உண்டு. I'm not able, some husband, some wife are not able to go together to ministry. சில புருஷன் மனைவியர்கள் இணைந்து ஊழியத்துக்கே போக முடியவில்லை. Husbands may say, don't get annoyed, husbands. புருஷர்கள் கோபப்பட வேண்டாம். You be here, I will go. புருஷர்கள் சொல்லுவார்கள், நீ இங்கே இரு, நான் போய் வருகிறேன். If it is a necessity, okay. அது அவசியமான ஒன்றானால் பரவாயில்லை. But if she should follow you, take her with you. ஆனால் உங்கள் மனைவி உங்களோடு கூட வர வேண்டிய நிலை இருந்தால் உங்களை எடுத்து கூட்டிக் கொண்டு போங்கள். The worst of the companionship is to go with others. இதுல இருக்கிறதுலயே மிக மோசமான கூட்டமை ஊழியம் என்னவென்றால் மற்றவர்களோடு இணைந்து ஊழியம் செய்வதுதான். And there comes all problem. அங்கேதான் எல்லா பிரச்சனையும் வந்துவிடும். Aquila, Priscilla, Paul. ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, பவுல். But you find this couple are very good. ஆனால் இந்த தம்பதியரோ ஒரு சிறந்த நல்ல தம்பதியராய் காண்கிறோம். I believe that they were deep in their brotherly love. சகோதர சிநேகத்திலே இவர்கள் ஆழமாய் வேரூன்றி இருந்ததை காண்கிறேன். I have been just thinking about
ministering together with others. மற்றவர்களோடு ஒன்றாய் இணைந்து ஊழியம் செய்வதை குறித்து கொஞ்சம் ஆழமாய் தியானித்தேன். It needs lot of adjusting nature. அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகமாய் சமாளித்துக் கொண்டு போகிற தன்மை வேண்டும். Someone say, we will start at 5 o'clock. யாராவது சொல்லுவாங்க 5 மணிக்கு புறப்படுவோம். Then the other would say, மற்றவர் சொல்லுவார் no, only at 4 o'clock. இல்ல 4 மணிக்கு தான் போறோம். Then the 5 o'clock, 4 o'clock fight will start. இப்போ 5 மணி 4 மணி சண்டை ஆரம்பமாகும். And then it will end at 10 o'clock. அது முடிவு 10 மணிக்கு அது முடியும். Finally they won't leave for the go out also for ministry. கடைசியிலே அவர்கள் ஊழியத்துக்கே வெளியே போகாமல் இருந்திருப்பார்கள். One would say, ஒருவர் சொல்லுவார் very hungry, let us go and have some bonda coffee. ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் போண்டா சாப்பிட்டு காபி குடிப்போம். The other would say, மற்றவர் சொல்லுவார் you know that you must have eaten in the house and would have come with நீ me. வீட்லயே சாப்பிட்டுட்டு என் கூட வந்திருக்கணும் உனக்கு தெரியாதா? All this is difficult when we come together. இப்படி ஒன்றாய் இணைந்து ஊழியம் செய்ய வரும்பொழுது இத்தனை சிரமங்கள் இதில் உண்டு. Enduring hardship one with another. ஒருவரோடு ஒருவர் பழகும் போது வருகிற கஷ்டங்களை சகிப்பது. Facing lot of complaints with others. மற்றவர்களோடு கூட இணையும் பொழுது அதிகமான புகார்களை எதிர்கொள்ள வேண்டும். When you go with others, there shall be murmurs also. There will be complaints also. மற்றவர்களோடு இணைந்து ஊழியம் செய்ய போகையிலே முறுமுறுப்புகளும் அதிகமாகும், புகார்களுக்கும் பஞ்சம் இருக்காது. Servants of God, தேவனுடைய ஊழியர்களே, I want to tell you that Aquila and Priscilla are example for us. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் நமக்கு சிறந்த மாதிரிகள் என்பதை சொல்லுகிறேன். That they not only welcomed Paul and they were able to go together with him to the place where Paul goes. பவுலை ஏற்றுக்கொண்டு உபசரித்ததோடு மாத்திரமல்லாமல் ஊழியத்துக்கு பவுலோடு இணைந்தவர்களால் முன்னேறி செல்லவும் முடிந்தது. The fourth one of Aquila was ஆக்கில்லாவின் நான்காவது தன்மை என்னவென்றால் also Priscilla. பிரிஸ்கில்லாவுடைய தன்மையும் கூட Their concern for other spiritual growth. மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் மேல் அவர்கள் கொண்டிருந்த அக்கறை. We read Acts 18:24 to 26. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை. And a certain Jew named Apollos, born at Alexandria, an eloquent man, mighty in the scriptures, came to Ephesus. அப்பொழுது This man was instructed in the way of the Lord, and being fervent in the spirit, he spake and taught diligently the things of the Lord, knowing only the baptism of John. And he began to speak boldly in the synagogue. Note there also, whom when Aquila and Priscilla had heard, they took him unto them. There you find again the hospitality. And expounded unto him the way of God more perfectly. அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு, இங்கே அவருடைய உபசரிப்பை விருந்தோமனை பார்க்கிறோம், தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். Glory to God. தேவனுக்கே மகிமை What do உண்டாகட்டும். you find about them here? இங்கே அவர்களை குறித்து நாம் பார்க்கிறது என்ன? Their concern for others' spiritual growth. மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் மேல் அவர்களுக்கு இருந்த அக்கறை. So happened they met Apollo. அவர்கள் தற்செயலாய் அப்பல்லோவை சந்திக்க நேர்ந்தது. And he was also zealous, fervent in spirit, preaching the word boldly. அவன் தைரியமாய் வசனத்தை ஆவியில் அனலோடு பிரசங்கித்து வந்தான். You see, if we were in that place, we will rather neglect him. ஒருவேளை அவர்கள் இருந்த இடத்திலே நாம் இருந்திருந்தால் அவனை அசட்டை பண்ணி இருப்போம். He is good, he will manage, he speaks well, he is bold. அவன் தைரியமாய் இருக்கிறான், நன்றாய் பேசுகிறான், அவனே ஊழியத்தில் தாக்குப்பிடித்து சமாளித்து the Lord will lead him. கர்த்தர் அவனை நடத்துவார். But Aquila, Priscilla were not like that. ஆனால் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அப்படி இல்லை. They know one thing, that he knew only the baptism of John. யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம்தான்
அவன் அறிந்திருந்தான் என்பதை ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாலும் அறிந்து கொண்டார்கள். You should know the difference between the baptism of John and the baptism given by the disciples of Jesus. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞான ஸ்நானத்தை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் கொடுத்த ஞான ஸ்நானத்தை குறித்தும் இருக்கிற வித்தியாசத்தை தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். I don't know whether you know about it. இது குறித்து உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை. John the Baptist said, repent and believe the one who shall come after me. யோவான் ஸ்நானன் சொன்னார், மனம் திரும்பி எனக்கு பின் வருகிற அவரை விசுவாசியுங்கள். But after Jesus, that was not the baptism. ஆனால் இயேசுவுக்கு பின்பு ஞானஸ்நானம் அப்படி கொடுக்கப்படவில்லை. Repent and believe Jesus and receive the Holy Ghost. மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து பரிசுத்தாவின் ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். The thought of the Holy Ghost that they should receive after repentance, after baptism, was advocated only by the disciples of Jesus. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட பின்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த ஒரு உபதேசத்தை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மட்டும்தான் பரிந்துரை செய்து பிரசங்கித்தார்கள். That's why when you read chapter 19 of the Acts, அதனால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கையில், when Paul came to Ephesus, பவுல் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது there were disciples, அங்கேயும் சீஷர்கள் இருந்தார்கள். but they have not received the Holy Ghost. அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தார்கள். Note here, கவனியுங்கள், Paul asked them a very specific question. மிகவும் குறிப்பிட்ட ஒரு கேள்வியை பவுல் அங்கே When கேட்கிறார். they said, we don't know about Holy Ghost, அவர்கள் நாங்கள் பரிசுத்தாவியை குறித்து அறியோம் என்று சொன்ன பொழுது, உண்டென்று எங்களுக்கு we have never heard of it. பரிசுத்தாவி உண்டென்று நாங்கள் கேள்விப்படவே இல்லையே. Immediately Paul said, உடனடியாய் பவுல் சொல்லுகிறார், with what baptism you are baptized? எந்த ஞானஸ்நானத்தினால் நீங்கள் ஞானஸ்நானம் When பெற்றீர்கள்? you say that you have not heard of the Holy Ghost, what was the baptism? பரிசுத்தாவி உண்டென்று நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று அவர்கள் சொன்ன உடனே நீங்க என்ன ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று There's கேட்கிறார். something wrong with your baptism then. நீங்கள் எடுத்த ஞானஸ்நானத்தில் ஏதோ ஒரு குளறுபடி இருக்கிறது. And then Paul baptized them again. அதற்கு பின்பு மீண்டுமாய் பவுல் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். Listen, these are all Bible studies. இவர்கள் எல்லாம் வேத பாட வகுப்புகள். This is கவனியுங்கள், not a sermon, it's a Bible. Many people do not know this. இது பிரசங்கம் அல்ல, இது வேத பாட வகுப்பு. அநேகருக்கு இது தெரியவில்லை. You may ask me a question, how should these people at Ephesus be heard of the Holy Ghost? நீங்கள் என்னை பார்த்து கேட்டிருக்கலாம், எபேசு பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் They are already believers. ஏற்கனவே விசுவாசிகளாய் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்க முடியும்? Listen, கவனியுங்கள், if only they have been baptized by the apostles, disciples of Jesus, இயேசுவின் சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களின் கைகளினால் மாத்திரம் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்திருப்பார்கள். ஆனால் they would have heard the pronunciation of in the name of the Father, Son and the Holy Ghost. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்ற இந்த உச்சரிப்பை அவர்கள் கேட்டிருந்திருக்க கூடும். This they have not heard. இது அவர்கள் கேள்விப்படாத ஒன்று. That's why they say we have not heard about the Holy Ghost. அதனால்தான் பரிசுத்த ஆவி குறித்து நாங்கள் The fundamental doctrine Jesus said before his ascension was, பரமேறி செல்லும் முன்பு இயேசு சொன்ன அடிப்படை உபதேசங்களிலே அவர் சொன்ன கூற்று என்னவென்றால், into the name of the Father and of the Son and of the Holy Ghost. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் கொடு. Once that baptism was given, you should have heard about Holy Ghost. ஒரு முறை இந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதுண்டானால் பரிசுத்தாவை குறித்து கேள்விப்பட முடியும். Apollos did not know. அப்போலோவுக்கு அது தெரியாது. The disciples at Ephesus did not know. எபேசுவிலே இருந்த சீஷர்களுக்கும் அது தெரியவில்லை. That's why Paul baptized them. அதனால்தான் பவுல் திரும்பவும் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். Once in a house visiting, people asked me some question. ஒரு முறை வீடு சந்திக்க போயிருந்த பொழுது சிலர் இடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார்கள். Pastor, it said only one baptism. Then you say two baptism. பாஸ்டர், ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது, நீங்களோ ரெண்டு ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லுகிறீர்களே. Then I asked them, where is it said one baptism? ஒரே ஞானஸ்நானம் தான் உண்டு என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டேன். Then they said it Ephesians chapter 4. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது Then என்று I said சொன்னார்கள். we'll go to Ephesus then.
அப்படி என்றால் நீங்கள் எபேசுவுக்கு போக வேண்டும் என்று Go to சொன்னேன். Ephesus chapter 19 of the Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் 19ஆம் அதிகாரமாகிய எபேசு பட்டணத்துக்கே போய்விடுவோம். Second baptism was given. அங்கே இரண்டாவது முறை ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. Do you understand me? நான் சொல்வது புரிகிறதா? You find in the epistle of Ephesians one baptism. எபேசு நிருபத்திலே ஒரே ஞானஸ்நானம் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். But to the Ephesians only two baptism were given. ஆனால் Second baptism. எபேசு பட்டணத்திலே தான் 2 முறை ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. Why? ஏன்? I said one baptism but one correct baptism. ஒரே ஞானஸ்நானம் தான் சரியான முறையில் எடுக்கப்பட்ட ஒரு ஸ்நானமா You இருந்தார். don't say two baptism, three baptism, four baptisms. 2 ஞானஸ்நானம், 3 ஞானஸ்நானம், 4 ஞானஸ்நானம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லவில்லை. Only one baptism. ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான் Right baptism. சரியான ரீதியில் எடுக்க வேண்டும். Apollo knew only the baptism of John. அப்பல்லோவுக்கு தெரிந்ததெல்லாம் யோவான் கொடுத்த ஸ்நானம் தான். Now, it was the time for Aquila and Priscilla. இப்பொழுதோ இது ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளின் நேரம். Took him near. Come on, come to my house. அவர்கள் அப்பல்லோவை தங்கள் பக்கத்திலே அழைத்து வா, என் வீட்டுக்கு வா. They took him, சேர்த்துக்கொண்டு. அவர்கள் அப்பல்லோவை சேர்த்து கொண்டார்கள். Once again you find the hospitality. இங்கே மீண்டுமாய் ஒரு முறை கூட அவருடைய விருந்தோம்பலை உபசரிக்கிறதை பார்க்கிறோம். What for? எதற்காக? Apollo, come and have lunch with us. அப்பல்லோவே வந்து எங்க வீட்ல எங்களோடு கூட மதியம் சாப்பிடுங்க. Dinner with us. எங்களோடு கூட ராத்திரி சாப்பிடுங்க. That is not the main issue. அதுவல்ல முக்கியமான காரியம். They wanted to tell Apollo's deep truths. ஆழமான சத்தியங்களை அப்பல்லோவுக்கு போதிக்க It is விரும்பினார்கள். to say you should grow in the spiritual growth. ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீ வளர்ந்து தேர வேண்டும் என்று சொல்ல விரும்பினார்கள். Coming to the point. குறிப்புக்கு வருகிறேன். You are like Aquila and Priscilla. நீங்கள் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளை போன்று இருக்கிறீர்கள். God has given you a ministry. தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். Responsibility, work. ஒரு உத்தரவாதமுள்ள பொறுப்புள்ள கடமையை. That there are people in the church itself or around you who are immature. சபைக்குள்ளே உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களில் பலர் இன்னும் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறார்கள். They are still infants. இன்னும் குழந்தைகள் உண்டு. In this church, don't think all are warriors, Bible warriors. சபைக்குள்ளே வருகிற எல்லாருமே வேதாகம வீரர்கள் என்று எண்ணிக்கொள்ள கூடாது. They may clap their hands in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே கரங்களை தட்டலாம். But they may be immature children. ஆனாலும் தேர்ச்சி பெறாத வளர்ச்சி அடையாத குழந்தைகளாய் இருக்கலாம். God has given you a responsibility to see to it, to pray for them, the spiritual growth. அவர்களை அவர் கண்டு அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபிக்கும்படியான உத்தரவாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். Bible says grow in grace and in the knowledge of Jesus Christ. கிருபையிலேயும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலேயும் வளர்ந்து பெருகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And to the measure of the stature of the fullness of Jesus Christ. கிறிஸ்து இயேசுவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரை. That's the goal of every believer. அதுதான் ஒவ்வொரு விசுவாசியின் உச்சக்கட்ட இலக்கு. And so we are called to be burdened for our believers, our church, or all others ungrown. நம்முடைய சபை விசுவாசிகள், நம்முடைய சபையில இருக்கக்கூடிய மற்ற மக்கள், வளர்ச்சி அடையாத அனைவருடைய வளர்ச்சியிலையும் அக்கறை செலுத்த வேண்டியவர்கள் நாம். You read Colossians 4:12. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். Epaphras is laboring for you. பவுல் சொல்லுகிறார், எப்பாப்ராவும் தன் ஜெபங்களிலே உங்களுக்காய் போராடுகிறான். What for? எதற்காக? That you may be perfect in the will of God. தேவனுக்கு சித்தமானவைகளிலெல்லாம் நீங்கள் தேறினவர்களாய் இருக்கும்படியாக. Now come listen to me carefully. கவனமாய் கேளுங்கள். You may ask me, Pastor, what must I do in this context? நீங்கள் என்னை பார்த்து, பாஸ்டர் ஐயா, இந்த சந்தர்ப்பத்திலே நான் செய்ய வேண்டியது என்ன என்று நீங்கள் The கேட்கலாம். first thing that you should do is to pray. நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஜெபம் பண்ண வேண்டும். Epaphras was praying, it is said laboring in prayer, that you may be found perfect in the will of God. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகளில் எல்லாம் தேறினவர்களாய் நிற்கும்படியாக எப்பாப்ராவும் தன் ஜெபங்களிலே உங்களுக்காக போராடுகிறார். In other words, இன்னொரு வார்த்தையிலே perfect means mature or a spiritual growth. தேறினவர்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஒரு பூரண நிலையை எட்டுவதற்காக. What did that Epaphras do? எப்பாப்ரா என்ன செய்கிறார்? Praying.
ஜெபிக்கிறார். So you have to pray. ஆகவே நீங்களும் ஜெபிக்க வேண்டும். That's why Thursday, Friday, Saturday prayer. அதனால்தான் வியாழன் வெள்ளி சனிக்கிழமை ஜெபம் That's வைக்கப்படுகிறது. why chain prayer. அதனால்தான் சங்கிலி ஜெபம் உண்டு. That's why you come and join together in prayer. வாருங்கள் ஒன்றாய் இணைந்து ஜெபியுங்கள். What for? எதற்காக? Some people pray for themselves only. சிலர் தங்களுக்காக மாத்திரமே Oh ஜெபிப்பார்கள். Lord, give me food, give me job, give me good children, give me welfare, everything. ஆண்டவர் எனக்கு ஆகாரம் தாரும், நல்ல வேலையை தாரும், வசதியை தாரும், சுகத்தை தாரும், நலனை தாரும். No, no. இல்லை இல்லை. As Aquila and Priscilla were burdened for Apollos, his maturity, you should be burdened with for the maturity of the children of God of our church. If you can't do anything, at least pray. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்பல்லோவுடைய வளர்ச்சியிலே தேர்ச்சியிலே அக்கறையோடு நடந்து கொண்டதை போல நாமும் நம்முடைய சபை மக்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக தேர்ச்சிக்காக ஏதாவது முயற்சி எடுத்தாக வேண்டும். எதுவுமே இல்லாவிட்டால் ஜெபிக்கவாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். The size of the church doesn't point out the maturity. சபையின் அளவு பெரிதா இருக்கிறதுனால் எல்லாரும் இந்த அளவுக்கு தேறிவிட்டார்கள் என்றது சுட்டி காட்டுவதில்லை. People see a big crowd. ஒரு பெரும் கூட்டத்தை பார்க்கிறோம். Oh, big stalwarts in the spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய பெரிய ராட்சதர்களாய் ஜாம்பவான்களாய் எல்லாரும் இருக்கிறார்களா? No. இல்லவே இல்லை. Babes, sometimes babes in Christ. சில நேரங்களிலே குழந்தைகள் கிறிஸ்துவுக்குள் பிறந்த குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். Paul wrote his epistle to Corinthians, he said, பவுல் தன்னுடைய நிருபத்தை கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், I have to consider you babes in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்களை குழந்தைகளாய் நான் எண்ண வேண்டியதா இருக்கிறது. I have to give you milk and not a hard food. உங்களுக்கு நான் திடமான ஆகாரத்தை அல்ல பாலை தான் கொடுக்க வேண்டியதாயிற்று. Always milk means dangerous. எப்ப பார்த்தாலும் பால் என்றே குடித்தால் ஆபத்தாகிவிடும். 1 year old milk, ஒரு வயதாகும் வரை பால், 2 years okay, 2 வயதா பரவாயில்லை, 14 years, 15 years, 16 years, what do you drink, what do you eat? 14 வயசு 15 16 வயசாயிடுச்சு, என்னப்பா சாப்பிடுறீங்க, என்ன புசிக்கிறீங்க? Milk. இன்னும் பால் தாங்க சாப்பிடுறேன். 20 years, 20 வருஷம் ஆச்சு. milk. பால். That's only additional food, I can say. அதை ஒரு கூடுதலான ஆகாரமாய் தான் எடுத்துக்கொள்ள முடியும். But you'll be able to digest hard food. திடமான கடினமான உணவை ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்க That's வேண்டும். why some believers are touchy. சில நேரங்களில் அதனால் தான் தொட்டா சினுங்கியாய் சில விசுவாசிகள் மாறுகிறார்கள். There are many believers in our church, they are touchy. சில அநேக விசுவாசிகள் சபையிலே உண்டு, தொட்டால் சினுங்கி விடுவார்கள். You go near them and speak anything which will offend them, finish, they will pounce on you. பக்கத்திலே போய் அவருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய எதையாவது நீங்கள் பேசிவிட்டால் பாய்ந்து உங்கள் மேல் சீறி பாய்வார்கள். As long as you are saying, brother, praise the Lord, brother, hello, you're a good man, nice, everything is good. Oh, I'm all right, everything is good. அவங்களுக்கு வசதியாய் இனிப்பாய் தேனொழுக காதலே சகோதரரே நல்லவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவங்களை வாழ்த்தி பேச பேச பூரித்து போவார்கள். Once I was preaching long ago in Periyathodal. ஒரு முறை நீண்ட நாட்களுக்கு முன்பு பெரியார் திடலிலே நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். Our church was there at that time. நம்முடைய meetings there. நம்முடைய சபை கூட்டம் Sundays. ஞாயிற்றுக்கிழமை அங்கே நடந்த ஆராதனையிலே ஒரு முறை பிரசங்கித்தேன். And in the course of the message I said, some are touchy. பிரசங்கத்தின் நடையிலே இடையிலே திடீரென்று சிலர் தொட்டால் சினுங்கிகள் என்று சொல்லிவிட்டேன். Immediately seeing me, 1 or 2 brothers got up and went up. திடீரென்று ஒரு சிலர் எழுந்து போவதை பார்த்தேன். Touchy. தொட்டால் சினுங்கிகள் சொன்னாலே ஓடிடுதுங்க. I saw that. Later on I heard, what's the matter? பின்புதான் காரணம் என்னவென்று கேட்டேன். I heard lot of news like that. எத்தனையோ செய்திகளை இப்படி One day கேள்விப்பட்டிருக்கேன். I was preaching and in the course of the preaching I said, sometime the elder brother and younger brother will among the believers will fight and they will not come to the church. ஒரு முறை பிரசங்க நடையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களிலே விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற மூத்த சகோதரர் இளைய சகோதரர்களுக்கு இடையிலே சண்டை போட்டுக்கொண்டு ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தி விடுவார்கள் என்று சொல்லிவிட்டேன். I didn't mean I don't know anything. ஒன்றும் தெரியாது, யாரையும் அர்த்தப்படுத்தி குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை. 1 or 2 weeks after, ஒரு சில வாரங்கள் கழித்த பின்பு this pastor only said about me in our house, about our brothers, he knew, so he said it. நம்ம வீட்டிலே நம்ம சகோதரர்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனையை தெரிந்து கொண்டுதான் பாஸ்டர் சபையில நம்மை குறித்து தான் பேசிவிட்டார் என்று சொல்லி நிறுத்தி விட்டார்கள். Only after they told me I knew that was the problem. அவங்க இதை என்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க ஒரு பிரச்சனை உண்டு என்று எனக்கு தெரியும்.
touchy, தொட்டால் சிறுங்கிகள், always drinking milk. எப்பவும் பால் குடிக்கிறவங்க. You should know that. இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Pray for them. அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். Aquila and Priscilla are of that type. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. They are concerned for other spiritual growth. மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து கரிசனை உடையவர்கள் அவர்கள். Another thing about them, அவர்களை குறித்த இன்னும் ஒரு காரியம், sacrificially facing danger for others' sake. மற்றவர்கள் நிமித்தமாக எந்த தியாகம் செலுத்தியாயிலும் சரி ஆபத்தை எதிர்கொள்ள துணிந்தவர்கள். Sacrificially facing danger for others' sake. மற்றவர்கள் நிமித்தம் தியாகமாய் ஆபத்தை எதிர்கொள்ள முன் வருகிறவர்கள். Romans 16:4. ரோமர் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். You find, greet Priscilla and Aquila, my helpers in Christ Jesus, who have for my life laid down their necks, and to whom not only I give thanks, but also all the churches of the Gentiles. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். What an appreciation. எவ்வளவு பெரிய ஒரு பாராட்டு பாருங்கள். Who have for my life laid down their necks. என் பிராணனுக்காக அவர்கள் தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். This news is known everywhere. இந்த செய்தி எல்லா இடங்களிலேயும் பரவலாய் தெரிந்த ஒன்று. I am thankful to Aquila and Priscilla. நான் ஆக்கில்லாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். Churches around are also thankful to Aquila and Priscilla. புறஜாதிகளில் உண்டான சபையார் எல்லாரும் கூட ஆக்கில்லாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் இது நிமித்தம் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். What kind of danger it was to Paul, we don't know. எப்படிப்பட்ட பவுல், எந்த ஆபத்தை பவுல் சந்தித்தாரோ நமக்கு தெரியாது. But the experts in scripture feel that while Paul and Aquila, Priscilla were in Ephesus, ஆனாலும் வேத வாக்கியத்தினுடைய விற்பனையாளர் சொல்லுவ கூற்றென்றவென்றால், பவுல் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளோடு எபேசு பட்டணத்தில் இருந்த நாட்களிலே 19th chapter of the Acts, if you read, அப்போஸ்தலர் நடபடிகளின் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அறிந்து கொள்வீர்கள். it was a terrible time of uproar, confusion and opposition. ஒரு பயங்கரமான எதிர்ப்புகள், குழப்பம் வந்த ஒரு கொடிய நேரம் அது. People had to pull away Paul from the group. கூட்டத்துக்குள் சிக்கிக் கொண்ட பவுலை ஜனங்கள் இழுத்து கொண்டு போக வேண்டியதாயிற்று. They were afraid Paul will be torn in pieces. ஜனங்களுக்குள்ளே சிக்கி அந்த அமளியிலே பவுல் துண்டு துண்டாய் பீறி போடப்படுவாரோ என்று பயந்து போகும் அளவுக்கு காரியம் மிதமிஞ்சி போய்விட்டது. Maybe that at that, I don't know, maybe at that time Aquila and Priscilla just got into the trouble. எனக்கு தெரியவில்லை, ஒருவேளை அந்த குறிப்பிட்ட ஒரு கலகத்தின் நேரத்திலே ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் உள்ளே நுழைந்து பவுலை காப்பாற்றியிருக்கலாம். Lay the neck for Paul's sake. பவுல் நிமித்தம் பவுலுக்காக தங்கள் கழுத்தை அங்கே அவர்கள் கொடுத்தார்கள். Paul should not be wounded. Paul should not be affected. பவுலுக்கு பாதிப்பு வரக்கூடாது, பவுலுக்கு காயம்பட்டு விடக்கூடாது என்பதிலே குறியாய் இருந்தார்கள். Brethren, சகோதரரே, you may think it is for Paul they stood for. நீங்கள் நினைக்கலாம் அது பவுலுக்கு வேண்டுமானாலும் பொருத்தமாய் இருக்கலாம். You may think that they were standing for Paul. நீங்கள் நினைக்கலாம் ஒரு பவுலுக்காக அவர்கள் நின்றிருக்கலாம் என்று. Not so. ஆனால் அப்படி அல்ல. It was the love for Jesus towards Jesus they had, and they had shown it to Paul. அவர்கள் இயேசுவின் மேல் கொண்டிருந்த நேசம்தான், அந்த அன்புதான் பவுலுக்காக இப்படி செய்ய துணிய வைத்தது. Christ died for me. கிறிஸ்து எனக்காக மரித்தார். I am willing to die for Paul. நான் பவுலுக்காக மரிக்க ஆயத்தம். I am willing to die for any servant of God. எந்த தேவனுடைய ஊழியக்காரனுக்காகவும் நான் தியாகம் பண்ண ஆயத்தம். That's why I told you, sacrificially facing danger for others' sake. அதனால் தான் நான் சொன்னேன், மற்றவர்கள் நிமித்தமாக எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள தியாகமாய் முன்வருதல். Christ died for you. கிறிஸ்து உனக்காக மரித்தார். We shall also lay our neck for others' sake. நாமும் கூட மற்றவர்களுக்காக நம்முடைய கழுத்தை கொடுக்க முன் வருவோம். Note here also,
Aquila and Priscilla are for others. For right from the beginning we see they are for others. இங்கேயும் கூட பார்க்கிறோம், ஆரம்ப முதலே ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தவர்கள். Invited Paul, பவுலை ஏற்றுக்கொண்டார்கள், went with Paul, பவுலோடு கூட இணைந்து சென்றார்கள், took Apollos in the house, அப்போலோவை வீட்டிலே சேர்த்துக் கொண்டார்கள், laid the necks for Paul. பவுலுக்காக கழுத்தை கொடுக்கிறார்கள். This is living for others. மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை. Glory to God. தேவனுக்கு மகிமை Paul உண்டாகும். was able to say that not only myself, all other churches would know that, appreciate, give thanks for him. நான் மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகிறார், எனக்கு அவர்கள் செய்த செய்கையினால் நான் மாத்திரமல்ல, புறஜாதிகளிலே உள்ள மற்ற சபையார் எல்லாரும் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். Note the sixth one. ஆறாவது உள்ள ஒன்றை கவனியுங்கள். House church. வீட்டு சபைகள். Aquila's house was a house church. ஆக்கில்லாவுடைய வீடு ஒரு சபையாய் இருந்தது. If you turn to 1 Corinthians 16 chapter, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பீர்கள் என்றால் 19th verse. ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். Romans 16:5 also, I think that. Romans 16:5. ரோமர் 16:5 அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். That is to say, அப்படி என்றால் Aquila, Priscilla's house was a church. ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் இவருடைய வீடு ஒரு சபையாய் இருந்தது. Our own house should be a house church. நம்முடைய சொந்த வீடே ஒரு சபை வீடாய் இருக்க வேண்டும். Your life, your ministry should be such that people should come to your house as if they are going to a church. உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் செய்கிற ஊழியம், அதனுடைய விளைவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஜனங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு சபைக்கு போகிறோம் என்ற உணர்வோடு வரக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். I believe that there were number of believers in the house of Aquila. ஆக்கில்லா உடைய வீட்டிலே அநேக விசுவாசிகள் இருந்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Romans 16:5 says, ரோமர் 16:5 சொல்லுகிறது, greet the church that is in their house, means there must have been a good number of people. அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே விசுவாசிகள் இருந்திருக்க வேண்டும். It is not one or two. ஒருவர் இருவர் என்று அல்ல. There might have been number of people gathering together in the house of Aquila. அநேகர் எண்ணிக்கை கடங்காத திரள் கூட்டமான மக்கள் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளுடைய வீட்டிலே சபையாக கூடி வந்திருப்பார்கள். I believe our own houses should be like a small church. நம்முடைய சொந்த வீடும் ஒரு சின்ன சபையாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விசுவாசம். When they come to your house, they should not think that they are coming to a house of the servant of God, but they should think that they are going to a house church. ஜனங்கள் உங்கள் வீட்டை தேடி வரும்போது ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டுக்கு போகிறோம் என்றல்ல, ஒரு வீட்டு சபைக்கு போகிறோம் என்ற எண்ணத்தோடு உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். Moreover, it also points out a lesson. அதோடு கூட இது மேலும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது. Aquila and Priscilla were able to teach to others, apt to teach, so that his house was considered like a church. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். விளைவுதான் அவருடைய வீடு ஒரு சபையாய் கணிக்கப்பட்டது. Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். Let your church be a house church. உங்களுடைய வீடும் ஒரு சபை வீடாய் இருக்கட்டும். The seventh one I say and conclude. ஏழாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். He was loved by all. அவன் எல்லாராலும் நேசிக்கப்பட்டான். He was loved by all. அவன் அனைவராலும் நேசிக்கப்பட்டான். Lastly, the thought I would like to drive in your heart is, கடைசியாக உங்கள் இருதயத்தில் நான் பதிக்க விரும்புகிற குறிப்பு என்னவென்றால், he saluted others and others saluted him. அவன் மற்றவர்களை வாழ்த்தினான், மற்றவர்கள் எல்லாரும் அவனை வாழ்த்துகிறார்கள். 1 Corinthians 16:19 says, 1 கொரிந்தியர் 16:19 சொல்லுகிறது, they salute. Watching it? ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். That is to say, all the people are saluting. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். They are people who are saluting.
others. அவர்கள் மற்றவர்களை வாழ்த்துகிற ஜனங்களாய் இருந்தார்கள். And also you find in 2 Timothy chapter 4 verse 19. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Is just a reverse. அப்படியே தலைகீழாய் இருக்கிறது. பிரிஸ்கில்லாவுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஓனேசிப்போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. So they were recipient of salutation. They are people pronouncing salutation. அவர்கள் வாழ்த்துதலை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், மற்றவர்கள் மீது வாழ்த்துதலை பொழிந்த ஜனங்கள். Wonderful. அற்புதமானது. Who Aquila and Priscilla, wonderful couple. ஆக்கில்லா பிரிஸ்கில்லால் அருமையான ஒரு தம்பதியர். Listen. கவனியுங்கள். When people looked at them and said, God bless you, God be with you, and greeted them. ஜனங்கள் அவர்களை பார்த்தவுடனே தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களோடு கூட இருப்பாராக என்று வாழ்த்தினார்கள். When they saw others, they said, God bless you, God be with you, greeted you. தேவன் அவர்கள் மற்றவர்களை பார்க்கும் போதும் கூட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொல்லி வாழ்த்தினார்கள். You see, love is always reciprocal. எப்பொழுது பார்த்தாலும் அன்பு அது கொடுத்து திரும்ப வாங்கக்கூடிய ஒன்று. They loved others, they were loved by others. அவர்கள் மற்றவர்களை நேசித்தார்கள், அவர்களும் மற்றவர்களால் நேசிக்கப்பட்டார்கள். We should have the habit of saying to the people always, God bless you. எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிற பழக்கம் நமக்குள் இருக்க வேண்டும். I told you one incident long ago. நீண்ட நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். We were in States at that time. அந்நாட்களிலே நாங்கள் அமெரிக்காவில் இருந்தோம். And John George took me to a shopping. சகோதரர் ஜான் ஜார்ஜ் அங்கிருந்து ஒரு கடைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார். We bought certain things there. அங்கே சில பொருட்களை வாங்கினோம். And at the end when we left, நாங்கள் கடையை விட்டு புறப்படுகிற நேரத்திலே he used to say, "Ma'am, God bless you. God be with you." கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேம் தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று வாழ்த்துவார். Shouting words. அவர் சத்தம் போட்டு சொல்லுவார். This woman like, அந்த கடைக்கார பெண் அதிர்ந்து போய் விடுவாள். "Who is this shouting? Ma'am, God bless you." அம்மா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். He not only said one shop, everywhere he says that. ஒரு கடையில இல்ல, போகிற எல்லா இடத்திலேயும் இப்படி கூச்சல் He has போடுவார். got the habit of saying, God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வாழ்த்துகிற வழக்கம் அவருக்குள் பழக்கமாய் போய்விட்டது. Why not we all say to each other like that? ஏன் நாமும் கூட ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது God இப்படி bless you, சொல்லக்கூடாது? sister. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சகோதரியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Cultivate that habit always. இந்த பழக்கத்தை எப்பொழுதும் வளர்த்துக் கொள்ளுங்கள். Sorry, some people are not like that. ஆனால் சிலரோ அப்படி இல்லை. When they see somebody afar off near the gate, தூரத்துல வாசல் பக்கத்துல யாராவது வருவதை பார்த்த உடனே, oh, that lady, that man comes. அந்த ஆள் வருகிறார், அந்த அம்மா வராங்க, Better I just go this way. நான் தலையை தொங்க போட்டுக்கொண்டு அப்படி போய்விடுவதுதான் நல்லது. டாய்லெட் எங்கே இருக்கிறது? Turn to the toilet and go. ஆகவே டாய்லெட் பக்கம் திரும்பி போய் விடுவார்கள். Why? ஏன்? I should see the face of that man and woman. அந்த ஆளுடைய முகத்தை பார்க்க வேண்டுமே, அந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்தாக வேண்டுமே. Aquila and Priscilla are not like that. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. They salute you. அவர்கள் உங்களை வாழ்த்துகிறார்கள். And they salute them. அவர்கள் அதற்கு பதிலாக ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் We should வாழ்த்தினார்கள். be loved by all. We should also love everybody. நாமும் மற்ற அனைவரையும் நேசிக்க வேண்டும், மற்ற அனைவராலும் நாமும் நேசிக்கப்பட வேண்டும். Sevenfold qualities I told you. 7 விதமான குணாதிசயங்களை சொன்னேன். That's why Paul said, அதனால் தான் பவுல் சொன்னார், greet Aquila and Priscilla, my helpers in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் வாழ்த்துங்கள். It should be my expression towards you. உங்களை பார்த்தவுடனே இது என்னுடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுகிற வாழ்த்துதலாய் இருக்க I வேண்டும். want to greet every Aquila here, every Priscilla here. இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆக்கில்லாவையும் வாழ்த்துகிறேன், ஒவ்வொரு பிரிஸ்கில்லாவையும் வாழ்த்த விரும்புகிறேன். You are my helpers in the ministry in Christ. ஊழியத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் அனைவரும் என்னுடைய உடன் வேலையாட்களாய் But you இருக்கிறீர்கள். should prove yourself as the character of this couple. இந்த தம்பதியருடைய குணாதிசயத்தையே உடைய ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவாக நீங்கள் உங்களை நிரூபித்து காட்ட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Shall we lift up hands and praise God? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? Glory.
கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Glory, praise the Lord. Give a clap to the Lord. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. Wonderful, praise the Lord. Jesus, wonderful. Father, now we come to you in Jesus' name. பிதாவே, இயேசுவின் திருநாமத்தில் நாங்கள் இப்பொழுதும் உம்மிடத்தில் வருகிறோம். We are thankful to you now for thy word. உம்முடைய திருவார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Help every worker here to prove themselves as Aquila and Priscilla. இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் தங்களை ஆக்கில்லாவாக பிரிஸ்கில்லாவாக முன்வைத்து வாழ்ந்து காட்ட உதவி செய்வீராக. Be sincere with us, with me, as helpers, co-workers in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஊழியத்திலே என்னோடு இணைந்து நிற்கிற உடன் வேலையாட்களாக உண்மையாய் இருப்பார்களாக. We want to, Lord, be a blessing to the people outside. ஆண்டவரே, புறம்பே இருக்கிற வெளியில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறோம். Blessing to all the believers also. விசுவாசிகள் அனைவருக்கும் கூட நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறோம். Everyone right now. இப்பொழுதே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.